பேக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க நாய்ஸோட பட்ஸ் VS102 எலைட் அப்படின்ற மாடல் நம்மகிட்ட இருக்குது. அண்டர் 1000 ரேஞ்சில் நாய்ஸில் லான்ச் பண்ண பெஸ்ட்டான ஒரு இயர்பட்ஸ் தான் இது. அண்ட் தென் டிசைன் வைஸ்மே பக்காவாக மேக் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாய்ஸில் எப்பயுமே ஒரு ப்ரீமியமான பேக்கிங் தான் இருக்கும். எவ்வளோ ரேஞ்சில் வந்து அவங்க லான்ச் பண்ணாலும் நல்ல ஒரு பேக்கிங்கில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்மகிட்ட செக் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. அண்ட் அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே நமக்கு வந்து பட்ஸு கேஸ் இருக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் உள்ளே வந்து சைடில் 2 பாக்ஸில் வந்து நமக்கு சார்ஜிங் கேபிளும் பட்ஸும் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா 2 பட்ஸ் அதில் இருக்கும், மீடியம் ஸ்மால்ன்ட்டு அது உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் ஸ்டிக்கர்ஸ் நாய்ஸில் ப்ரொவைட் பண்ணுற ஒரு யூனிக்கான ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் எல்லா கேஸு இதுலேயுமே, ப்ளூடூத்லேயுமே சரி, அதையும் கொடுத்துட்றாங்க. இவ்வளோ தான் அன்பாக்சிங், வேறு எதுவும் பாக்ஸில் கிடையாது. அண்ட் தென் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரீனையும் கோல்டையும் மிக்ஸ் பண்ணாலே வந்து அங்கே ஒரு யூனிக்கான ஒரு ப்ரீமியம் லுக் வந்து வந்துடும். ஸோ அதை தான் இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் 1000 பட்ஜெட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்கிறது ரியலி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் பார்க்கறதுக்கு நமக்கு ப்ரீமியமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த க்ரீன் கூட கோல்டு சேர்ந்தாலே வந்து ஒரு லுக்கு வந்து வேறு மாதிரி மாறிடும். அது வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈவன் கேஸ்லேயுமே சரி, பட்ஸ்லேயுமே சரி, அந்த கோல்டன் பேட்டர்ன் வந்து ஒரு சைடில் வரும். ஸோ அதனால் வந்து நமக்கு லுக்கும் நல்லா கிடைக்கும். அண்ட் தென் இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு C டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா இதெல்லாம் எல்லாத்துலேயுமே அப்டேட் ஆகிருச்சு, இதுலேயுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஹார்ஸ்க்கான ப்ளேபேக் டைம் இருக்குது. நம்ம மூவி பார்க்குறதோ இல்லை வந்து ஹை வேல்யூமில் யூஸ் பண்ணுறப்போ அந்தளவுக்கு வந்து எஃபிஷியன்சி தராது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் அந்தளவுக்கு வந்து நின்ன மாதிரி எனக்கு தெரியல. பட் 1 டே யூசேஜுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அண்ட் தென் கேஸ் கொஞ்சம் சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மேபி அது இஷ்யூவாக இருக்கலாம். அது நம்ம கம்பெனிக்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் நமக்கு மைக்கு தான் வந்து பெருசாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு ப்ளூடூத் வாங்கினாலே சரி, ஒயர்லெஸ் வாங்கினாலே, அதுவும் இன்னரில் வாங்கினாலே நமக்கு மைக்கு கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இதுலேயுமே கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. வித் ஏஎன்சி கிடையாது, இஎன்சியோட மைக் தான் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாட் மைக் செட்டப் தான், ஓகேவா. 4 மைக் இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு அவுட்புட் எந்த ஒரு இயர்பட்ஸ்லையுமே நம்மளால் தர முடியாது. ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட ட்ரைவ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 11 mm லாங் ட்ரைவு. ஸோ நல்ல ஒரு டீப்பான பேஸ் நமக்கு கிடைக்கிது. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்லாம் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் கரெக்டாக வந்து நமக்கு ரிசீவ் ஆகுது. டிலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் எவ்வளோ எம்எஸ்ன்றதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் தென் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா லேட்டன்ஸ் அந்தளவுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியாது. இருக்குது, லைட்டாக லிட்டரலி வந்து லேட்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஐபி ரேட்டிங் வந்து அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் வந்து சும்மா ஒரு ஸ்ப்ரே பண்ணால் எந்தளவுக்கு, அதாவது மழையில் எது மணால் ஸ்ப்ரெட் எதுவும் இருக்கான்ட்டு செக் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லாவே வந்து ஸ்டாண்ட் பை ஆச்சு. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஓவராலாக ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே ஒரு நல்ல பட்ஸ் வாங்கணும், நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்க போகிறேன் அப்படின்றவங்க இது கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு ப்ரீமியம் லுக்கும் வந்து உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு பட்ஸ்லையுமே அந்தளவுக்கு நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா இந்த கம்மியான ஒரு ப்ரைஸில் நல்லாவே வந்து ப்ரீமியம் லுக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை.